என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,22,000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன், இந்த $1,07,000 உடையாத வரைக்கும் நமக்கு அப்சைட் தான் மேலே. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 114க்கு போவோம், அடுத்தது 118, அதை தாண்டிச்சுன்னா 123 வரைக்கும் போவோம் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரேஞ்சிலேருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பியரிஷ்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர், சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கும் நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, 1,07,000க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்ச பிறகு தான் நம்மளுக்கு 50-50 ஆகும். அது வரைக்குமே நம்மளுக்கு 80-20 தான். 80-20னா 80% புல்லிஷ், 20% பியரிஷ் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பேராபோலிக் மூவாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு குட்டி பேராபோலிக் மூவ் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட இந்த 3 டிரைவ் பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. சரிங்களா? இந்த 3 டிரைவ் பேட்டர்னை வச்சுக்க நான் சொன்னேன் என்னென்னா, 1,07,000க்கு கீழே கேண்டல் போயிடுச்சுன்னா இது ஃபெயிலியர் ஆகிடும், இது ஃபெயிலியர் ஆகிடும் சொல்லியிருந்தேன். ஆனால் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கேண்டலே க்ளோஸ் வைக்காமல் அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். ஓகேங்களா? ஸோ இது போனால் எது வைக்கப்பா போவோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ இது போனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் லைனை போய் முட்டுவான். சரிங்களா? அது போய் இப்படியே முட்டுறானோ இல்லைன்னா கன்சல்டேட் போட்டு இப்படி போய் முட்டுறானோ ஏதோ ஒன்று. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் தான் போய் அவன் முட்டுவான். சரிங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 டிரைவ் பேட்டர்ன் ஸ்டில் வேலிட். ஓகேங்களா? அதே மாதிரி நேற்று நைட்டு, ஓகேங்களா, நேற்று நைட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30 மணி கேண்டல் க்ளோஸ் ஆகும்போதே நான் போட்டிருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை இன்றைக்கி சொல்லுங்க, நான் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தான் இருக்கிறேன். ஸோ 118ல் ஒரு சப்ளை இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா 123ல் 24ல் ஒரு சப்ளை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கேண்டல் கரெக்டாக அந்த சப்ளையை தொட்டுட்ட பிறகு தான் அங்கேருந்து சின்னதாக வந்து ஒரு ரிஜெக்ஷனும் ஆகிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த 118 இருக்கு இல்லைங்களா, இந்த சப்ளை வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சதுனால இப்போ இந்த சப்ளை வந்து டிமாண்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய வியூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மேபி ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஹையை, ஓகேங்களா, அதாவது இந்த சப்ளையை வந்து இப்போ உடனே டைரெக்டாக உடைக்குமான்றது தெரியல. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இங்கேருந்து கீழே வந்ததுன்னா இந்த சப்ளை இருந்தது பார்த்தீங்களா, இந்த 118, ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு டிமாண்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரைஸ் மேபி இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்றது என்னோடய வியூ. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். நேற்று கேண்டல் நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள், ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே, ஓகேங்களா, இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குமோ அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மண்டே மார்க்கெட் மேபி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் என்னென்னா 123 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரே புது ஹை ஃபார்ம் ஆகும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 123ல் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப்பு ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ஸோ என்னோடய வியூ என்னென்னா, இந்த 2 நாளும் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டான்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கீழேயோ மேலேயோ ஸ்டாப் லாஸ், கீழே இருக்க ஏரியாவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்துடும். மண்டே வந்து ஒரு டம்ப்பு அண்ட் தென் ஒரு பம்ப்பு அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போகிற பம்ப்பு தான் நம்மளுக்கு கடைசி கட்ட பம்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பம்பு வந்து கடைசி கட்ட பம்பாக இருக்கும். இது போய் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை போய் முட்டும். அது எந்த ப்ரைஸில் முட்ட போகுதுன்றதெல்லாம் தெரியல எனக்கு. ஸோ ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை போய் முட்டும், கண்டிப்பாக முட்டும். அது இப்படி செங்குத்தாக போய் முட்ட போதான்றது தெரியல.
ஸோ என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போனவன் இங்கே கன்சல்டேட் பண்ண ஆரம்பிப்பான், கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போய் உடைப்பான் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி பார்ப்போம் எப்படின்றது. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. சரிங்களா, என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் தான் நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகேங்களா, பிட்காயின் தான் நம்மளுக்கு ஸ்லோ டவுன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் வந்து தற்போதைக்கு என்னென்னா தற்போதைக்கும் புல்லிஷில் தான் இருக்கிறான். பட் ஆனால் ஒரு பியரிஷ் பேட்டர்னுக்குள்ளே இருக்கும். அதாவது 3 drive பேட்டர்ன்றது ஒரு பியரிஷ் பேட்டர்னு அந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கிறான். சரிங்களா, அகைன் நம்மளுக்கு இந்த ஐயை வந்து முட்டும். ஸோ முட்டிட்டு அகெயின் நம்மளுக்கு கீழே வரும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு லெவல் கிடைக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா இது பியரிஷ் லைனுக்கு வந்துடும். ஓகேங்களா, நான் சொல்கிறது வந்து பிட்காயின். ஓகேங்களா, ஸோ ஆல்ட் காயின்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட் காயினுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட டாமினன்ஸு. ஓகேங்களா, டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்னோ நம்மளுக்கு டாமினன்ஸ் என்னவா இருக்கான்னா ஒரு சப்ளை ஏரியாவில் தான் இருக்கான். ஓகேங்களா, டாமினன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பெரிய ட்ராப் ஒன்று இருக்குங்க. டாமினன்ஸ்க்கு இங்கேருந்து ஒரு பெரிய ட்ராப்பும் இருக்குது. ஓகேங்களா, அந்த பெரிய ட்ராப் வர வரைக்கும் நம்ம வந்து ஆல்ட் காயின் வந்து பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, எந்த மாதிரி ட்ராப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து ஒரு செங்குத்தாக கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வர டைமில் நம்மளுக்கு இத்தீரியமும் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்தாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இத்தீரியம் வச்சு நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம் நான் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியமில் 5500 வரைக்கும் போவோம் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே $5500 வரைக்கும் போவான்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் வந்து இதுக்குள்ளே வரும். ஓகேங்களா, இதுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் வந்து ட்ராப் ஆகும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி மந்த்லி கேண்டலை பற்றி நான் இங்கே சொல்லவே இல்லை. ஸோ மந்த்லி கேண்டல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ போன மந்த் ஓகேங்களா செப்டம்பர் மந்த் கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா, அதையும் தாண்டி நம்மளுக்கு இந்த அக்டோபர் மந்த் கேண்டல் வந்து இப்போயும் நல்லாவே வந்து மேலே பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ அக்டோபர் மந்த் கேண்டல் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் கேண்டல் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அக்டோபர் மந்த் வந்து நல்ல புல்லிஷ் கேண்டலாக வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்றது. ஓகேங்களா, ஸோ இது இவ்வளோ தூள் வேகமாக போகிறதுனால இந்த மாதம் ஃபுல்லாக இந்த லெவலுக்கு வேகமாக போகுமான்றது கூட நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒன்ஸ் இது நல்ல வேகமாக போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே பெரிய கன்சல்டேஷனுக்குள்ளே உட்காந்துடலாம். ஓகேங்களா, அது எந்த இடத்துல உட்கார போகுதுன்றது தெரியல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேபி இருக்கலாம் தோணுது. ஓகேங்க, இன்றைக்கி நாளைக்கு கன்சல்டேட் ஆகும், மண்டே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது பார்ப்போம். சரிங்களா, ரைட். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாமினன்ஸு ட்ராப் ஆகணுங்க. டாமினன்ஸு பெருசாக ட்ராப் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டாமினன்ஸ் வந்து பெருசாக ட்ராப் ஆகும்போது. ஓகேங்களா, அந்த ட்ராப் ஆகிற டைமில் தான் நம்மளுக்கு வந்து ஆல்ட் காயின்லாம் வந்து நல்லாவே பம்ப் ஆகும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸ்டில் நவ் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இன்னும் ஒரு பியரிஷ்கான நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டு கிடைக்கல. ஓகேங்களா, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டிருக்கேன். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிடிசி வந்து ஸ்டில் வந்து எந்த லெவல் வரைக்கும் ஹை போகும் அப்படின்றது எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வியூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 140லேருந்து 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அதையும் மீறி போனால் ஒரு முன்ன பின்ன ஓகேங்களா ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். சரிங்களா, பட் ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 lakhலாம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்றது நான் தெளிவாக இங்கே சொல்லிடுறேன். அதுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் ஆனால் அது 155, 56 அது ஒரு முன்ன பின்ன வேணால் இருக்கலாம் நம்மளுக்கு. சரிங்களா, ஸோ அது எப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. நீங்கள் எந்த லெவலுக்கு ஹை போகுன்றது எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வியூவை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கலாமே ஓன் அனாலிசிஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.